ஹலோ வணக்கம். நெல்லையப்பர் கோயிலில் உள்ள விதவிதமான மண்டபங்களை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். கடைசியாக ஒரு மண்டபத்தை பற்றி சொல்ல போகிறேன். அது என்ன மண்டபம் கேட்குறீங்களா? சங்கிலி மண்டபம். என்ன மண்டபம்? சங்கிலி மண்டபம். சங்கிலினாலே ஒன்று கொண்டு கொறுத்துட்டு இருக்கிறது இல்லையா? இப்படி கொறுக்கிறது தான் நம்ம சங்கிலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சுவாமி கோயிலையும் அம்பாள் கோவிலையும் இணைப்பதாக இந்த மண்டபம் அமைந்திருக்கிறதுனால இதற்கு சங்கிலி மண்டபம் என்று பெயர். சுவாமி கோயிலையும் அம்பாள் கோயிலையும் இணைப்பதாக அமைந்திருப்பதால் இந்த மண்டபத்திற்கு சங்கிலி மண்டபம் என்று பெயர். ஆமாம், இந்த நெல்லையப்பர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? நெல்லையப்பர் கோயில் நெல்லை மாநகரின் மையப்பகுதியில் உள்ளது. நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் பஸ் நிலையத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலும், புதிய பஸ் நிலையத்தில் இருந்து, அதாவது பாளையங்கோட்டை இருக்கேன், அங்கேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. அதாவது திருநெல்வேலி டவுனில் இந்த கோயில் அமைந்துள்ளது. மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில். இந்த கோயிலில் உள்பிரகாரம் வெளிப்பிரகாரம் எல்லாம் இருக்குது. அந்த வெளிப்பிரகாரம் ரொம்ப அகன்ற பிரகாரம். அதை சுற்றி வரும்போது கைலாய மலை வேறு இருக்குது. அந்த கைலாய மலைக்கு கீழே ராவணனுடைய சிலை இருக்குது. மேலே கைலாசநாதர் இருக்கார். அதுலேயே சுற்றி இப்படி கொஞ்சம் தூரம் போனால் அங்கே தான் நடராஜர் தாமிர சபை இருக்குது. இது பெரிய பிரகாரத்தில் இந்த ராவணன் சிலை, கைலாசநாதர், தாமிர சபை எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துருவாங்க. ஒரு முறை கோயிலுக்கு செல்லும்போது என்னென்ன மண்டபத்தை பற்றி சொன்னோம், என்ன ஏது அப்படிங்கிறத நல்லா புரிந்து கொண்டு அதை அங்கே போய் கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பகவானுடைய அருள் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வணக்கம்.